வாசகத்துல நீங்க பார்த்துருக்கீங்க, அப்பா அம்மா சகோதரர் தாய் குலம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போச்சுன்னா தனி குட்டித்தனம். டிவியிலோட இருக்கவங்களுக்கு தெரியும் எத்தனை அறியல். இப்ப இந்த இந்தியாவில் சில நாடகங்கள் போது பார்க்குறீங்க, குட்டி குட்டி வாமா என்ன மாமியாட்ட கொடுமை, மாமனாட்ட கொடுமை, இப்படி எல்லாம் இருக்கு. இந்த கொடுமை எல்லாம் இருக்கக்கூடாது அறிந்த கடவுள் முன்னவே எழுதி வச்சுட்டார். தொடர்புல முன்னவே எழுதி வச்சுட்டார். என்ன எழுதி வச்சார்? ஒருதரோட இருக்காதீங்க, தனியே போயிருக்கு இல்லையா? ஒருதரோடையும் இருக்காதீங்க, தனியே போயிருக்கு. ஏனென்றால் நாங்கள் இனி இருவர் அல்ல ஒருவர். நாங்கள் இனி ஒருவர். அப்படியாக இனியோட இருந்தா பிரச்சனையாக அதுக்கான இவங்களை வெறுத்து போகும்போது நான் சொல்லுகிறேன். அதுக்குள்ளே விளங்குகிறாங்க, இவங்கள வெறுத்து போகிறேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மூன்றாவது ஆட்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. There's no third person intervention. இல்ல இருக்கக்கூடாது. இருக்க விடுவீங்கன்னா இன்றைக்கு எழுதி வச்சு கொள்வோம், வாழ்க்கை முடிச்சு. That's finished. There is a particular message for Sanjeevan and Rebecca. When you allow the third person to interfere in your marriage life, then that is the end of it. Finished. No room for them. No room for them. மிகவும் மிகவும் பிரமாணிக்கமாக இருந்தவர் ஆருக்கு? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவன். என்ன ஒரு ஆளுக்கு நீங்க பிரமாணிக்கம் ஆருக்கு? கடவுளுக்கு நீங்க பிரமாணிக்கம். இந்த பிரமாணிக்க தன்மை இல்லாத போதுதான் குடும்பம் உழைச்சி இருந்தது.